Hi student, 12th standard chapter 6 exam 6.23. If A vector, B vector, C vector, D vector 4 vector கொடுத்து verify A cross B into A cross C cross D equals Z bride of A B D into C vector minus A B C into D vector verify பண்ண சொன்னாங்க. அதே சேம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேம் தான், ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் வரும். ACD into B vector minus BCD into A vector வெரிஃபை பண்ண சொல்றாங்க. ஓகே, ரெண்டு ரிசல்ட் வெரிஃபை பண்ண சொல்றாங்க. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சம்மில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு A கிராஸ் B இன்ட்டு AC கிராஸ் C. ஓகே, ஃபர்ஸ்ட் A கிராஸ் B ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணலாம், அடுத்து C கிராஸ் C ஃபைன் பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் கிராஸ் பண்ணலாம். ஓகே, ஒரே டைம்ஸ் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் 2க்கு கிராஸ் பண்ணுங்க, ஏவுக்கும் பிக்கும் கிராஸ் பண்ணால் IJK. நெக்ஸ்ட்டு ஏவோட கோஎஃபிஷியன்ட் என்ன வரும்? I இல்லை, I கோஎஃபிஷியன்ட் 1, ஜேவோட கோஎஃபிஷியன்ட் -1, K இல்லை 0, எல்லா டைம்ஸும் 0 போட்டுங்க. பியோட கோஎஃபிஷியன்ட் 1, -1, -4, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, ப்ளஸ் I கேப்ன்ட்டு கேன்சலேஷனாக நமக்குன்னா இருக்கு மைனஸ்னா +4 0, மைனஸ் J கேப்னா கேன்சலேஷனா 1 × -4 நமக்குன்னா 0, ப்ளஸ் K கேப்ன்ட்டு கேன்சலேஷன் நமக்கு -1, இது -1 ஆகும், நமக்கு ஃபார்முலா -1 +1. அப்போ +1 -1 0 ஆகிடும். இது 4I கேப் மைனஸ் ப்ளஸ் 4J கேப். அப்போ A கிராஸ் B 4I கேப் ப்ளஸ் 4J கேப். நெக்ஸ்ட் C கிராஸ் D கண்டுபிடிங்க. C கிராஸ் D அதே சேம் சியோட கோஎஃபிஷியன்ட் I இல்லை, ஐயோட கோஎஃபிஷியன்ட் இல்லை 0, 3, -1, டியோட கோஎஃபிஷியன்ட் 2, 5, 1. அதே சேம் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் சிம்பிள், I கேப் கேன்சல்னா 3 -5 வரும், ஃபார்முலா -1 +5. நெக்ஸ்ட்டு -J கேன்சல் ஆகிடும் 0, -2 ஃபார்முலா -1 +2 ஆகிடும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் K கேப் 0 ஆகிடும், 0, -6. ஓகே, நெக்ஸ்ட் நேரம் 8I -2J -6K. இதுதான் C கிராஸ் D. இப்போ A கிராஸ் Bக்கும் C கிராஸ் Dக்கும் திரும்பி அகைன் ஒரு கிராஸ் பண்ண போகிறோம். அதே சேம் அதே IJK. A கிராஸ் Bயோட கோஎஃபிஷியன்ட் 4, K இல்லை 0. C கிராஸ் D கோஎஃபிஷியன்ட் 8, -2, -6. அதே சேம் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு I கேப் கேன்சல் நமக்கு -24 0 ஆகிடும், -J கேப் கேன்சலேஷனா -24 0 ஆகிடும், ப்ளஸ் K கேப் கேன்சல் நமக்கு -8, 8 4s are 34, இது -24, இது +20, ஏன்னா -, +24, -8 -40 K கேப். இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சரு. நெக்ஸ்ட்டு அகைன் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் ஃபாலோ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் ஃபார்ம் பண்ணிட்டு A கிராஸ் B கிராஸ் C கிராஸ் D வேல்யூ -24, I கேப் ப்ளஸ் 24 -4 கேப். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு யூஸ் பண்ணுறோம். செட் சைடு ABD into C vector minus ABC into D vector. ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர். ஃபர்ஸ்ட் நான் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் B ABD ஃபார்ம் பண்ண போகிறோம். ட்ரிபிள் ப்ராடக்டில் ABD இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாது. ட்ரிபிள் டேர்ம்ஸ்னாவே அந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஏவோட கோஎஃபிஷியன்ட், பியோட கோஎஃபிஷியன்ட், டியோட கோஎஃபிஷியன்ட் 2, 5, 1. ஓகே, ஜஸ்ட் அதே சேம் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் சிம்பிள் ப்ளஸ் 1 இன்ட்டு கேன்சலேஷனா -1 -20 ஆகும், ஃபார்முலா -1 +20. நெக்ஸ்ட்டு -, +1 கேன்சல் ஆகிடும், 1 × 1 1, -8 ஃபார்முலா -1 +8. 0 போனால் 0 தான், ப்ராப்ளம் இல்லை. 20ல் என்ன வரும்? -9, 19, 1% 9. ஓகே, அப்போ ஆட் பண்ணால் 28. அப்போ நான் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் ABD வேல்யூனா 28. ஓகே, நெக்ஸ்ட்டு ABC கண்டிப்பாக ABC ஃபார்ம் பண்ண போகிறோம். அதே என்ன வரும்? டிட்டர்மெண்ட் ஆஃப் 1 அந்த இருக்கும், ஏவோட கோஎஃபிஷியன்ட், பியோட கோஎஃபிஷியன்ட், சியோட கோஎஃபிஷியன்ட், ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் சிம்பிள், ப்ளஸ் 1 இன்ட்டு கேன்சல் ஆனால் 1, ஏன்னா -12 ஃபார்முலா -1 +12, -, +1 கேன்சல் ஆகிடும், 1 × -1 0, இது 0 ஆகிடும். ஓகே, அப்போ 13 - 1 12. ஓகே, இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ எடுத்து எழுதிட்டோம். ABD வேல்யூ 28 இந்த C வெக்டர் என்ன வரும்? 3J கேப் -K கேப் மைனஸ் ABD வேல்யூ என்ன வரும்? 12 இந்த D வெக்டர் என்ன வரும்? 2I cap 5J cap plus K cap. Just multiply பண்ணா 84I J cap minus 28K cap
minus 24 I cap minus 60 J cap minus 12 cap. இப்போ ஐயோட ஐ ஆட் பண்ணால் minus 24 I தான் இருக்குது. 84 Jல 60 போச்சுன்னா 24 J cap minus 20 minus 28 Kவும் minus 12னா minus 40 K cap. இப்போ ஈக்குவேஷன் பாரு நமக்கு 1 வந்து minus 24 24 40 ஈக்குவேஷன் 2 24னா இது லெஃப்ட் ஆன்சர் ஆன்சரு இது ரைட் ஆன்சர் ஆன்சரு. அப்போ லெஃப்ட் ஆன்சர் 1 ஈக்குவல் டு 2 ஈக்குவல் ஆகுது. அப்போ லெஃப்ட் ஆன்சர் ஆன்சர் ரைட் ஆன்சர் ஈக்குவல் வந்தனா ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ரிசல்ட்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரிசல்ட்டு சேம் A cross B லெஃப்ட் ஆன்சர் சேம் ரிசல்ட் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கம்ப்ளீட் பண்ணால் அதே சேம் தான். ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் ஆன்சர் ஆன்சரும் ஃபர்ஸ்ட்டு A cross B ஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் C cross D ஃபைன் பண்ணுறோம். A cross IJK ஏவோட கோஎஃபிஷியன்ட் பியோட கோஎஃபிஷியன்ட் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் எக்ஸ்பிளைன் பண்ணால் 4I cap ப்ளஸ் 4J cap. ஓகே, நெக்ஸ்ட் அதே சேம் C cross D ஃபைன் பண்ணுறீங்க. C cross என்ன வரும் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு சிக்கும் டிக்கும் கிராஸ் பண்ணுங்க. சியோட கோஎஃபிஷியன்ட்டு டியோட கோஎஃபிஷியன்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் வரும் 8I minus 2J minus 6. ஃபஸ்ட்டு சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம் அதே சேம் தான் லெஃப்ட் ஆன்சர் ஆன்சர். ரைட் ஆன்சர் தான் செக் பண்ண போகிறோம். ஓகே, ஏன்னா நமக்கு இங்கே ஏபிடி இருக்குது ஏசிடி இருக்குது. ஓகே, அதான் டிஃபராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 18 நெக்ஸ்ட்டு A cross பிக்கும் கிராஸ் C cross D ஃபைன் பண்ணுறோம். A cross B ஐஜேக்கு A cross B கோஎஃபிஷியன்ட்டு 4 4 0 C cross D கோஎஃபிஷியன்ட் 8 minus 2 minus 6 சேம் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரிசல்ட் வரும். ரிசல்ட் minus 24 I cap plus 24 J cap minus 40 cap. இது ஈக்குவேஷன் 1. இதே ஆன்சரு இந்த ரைட் ஆன்சர் ஆன்சருச்சுன்னா செகண்ட் கொஸ்டின் வந்துச்சுன்னா இட் இஸ் வெரிஃபைடு அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் ரைட் ஹேண்ட் சைடு ACD into B vector minus BCD into A vector. Okay, first என்ன வரும் செட் பிராக்கெட் ஆஃப் ACD வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். A ஓட கோஎஃபிஷியன்ட் C ஓட கோஎஃபிஷியன்ட் D ஓட கோஎஃபிஷியன்ட் கொஸ்டினில் இருக்குது. ஓகே, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ் 1 கேன்சல் பண்ணால் 3 மைனஸ்னா -5 இருக்கும். ஃபார்முலா வந்து +5. ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணி தான் இதை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். மைனஸ் மைனஸ் +1 கேன்சல் ஆகிடும். 0 -2 வரும். ஃபார்முலா -+2 இது 0 ஆகிடும் லாஸ்ட்டு. அப்போ 8 2 into 1 2 அப்போ 10. பிசிடிக்கு ஃபைன் பண்ணுறோம். அதே டியோட கோஎஃபிஷியன்ட்டு சியோட கோஎஃபிஷியன்ட்டு டியோட கோஎஃபிஷியன்ட்டு அதே ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் சிம்பிள் +1 கேன்சல் ஆனால் 3 -5 வரும். ஃபார்முலா -1 +5 மைனஸ் +1 கேன்சல் 0 +2 +4 கேன்சல்னா 0 -6 8 2 -6 4 சார் 24 ஆட் பண்ணால் 34. ரைட் ஆன்சர் வேல்யூனா இது ஃபுல் வேல்யூ பண்ணிடலாமா? ஏசிடி வெக்டருக்கு 10 பி வெக்டரு I -J -4K பிசிடி வெக்டருக்கு 34 I -J மற்றும் 10I -10J -40K -34 +34 10 நமக்கு -24 I cap -10ல் 34 ஆட் பண்ணால் +24 -40K cap. அப்போ ஈக்குவேஷன் நம்ம லெஃப்ட் ஆன்சர் ஆன்சர்னா வந்து நமக்கு ரிசல்ட்டு -24 24J -40. அதே சேம் செகண்ட் கொஸ்டின் ரைட் ஆன்சர் ஆன்சர் -24 + 24. அப்போ லெஃப்ட் ஆன்சர் என்ன வரும் ரைட் ஆன்சர்னா சேமாக இருந்தது. அப்போ ஃப்ரம் 1 and 2 லெஃப்ட் ஆன்சர் ஈக்குவல் டு ரைட் ஆன்சர் ஆன்சரு 1 = 2. அப்போ therefore நான் இஸ் வெரிஃபைடு ஓகே இஸ் வெரிஃபைடு ஆன்சர் முடிச்சுட்டுமா வெரிஃபை பண்ண சொல்லிட்டாங்க. 2 கொஸ்டின் வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.